வணக்கம். இன்று தமிழ் வகுப்பிலிருந்து 2 நாடகம் பார்க்க போறோம். முதலில் திருவிளையாடு. கைலாசநாதர் நடத்தும் விளையாட்டு பார்க்கலாம் வாங்க. Lord Muruga or Skanda is known as the god of Tamil, Tamil Kadavul. The story happens on Mount Kailash. Shiva is the supreme lord who creates, protects, and transforms the universe. Today we are going to see the origination story of the Bharani temple in Saudi. நாராயணா வணக்கம் பரம்பொருளே, வணக்கம் தாயே. நான் ஒரு ஞானப்பரம் கொண்டு வந்துள்ளேன். நல்லது நாரதா, இன்று உன் கலகத்தை இங்கு ஆரம்பிக்கிறாயா? சிவா, அப்படி எதுவும் இல்லை. இது ஒரு அழிய பரம். என்னிடம் இருப்பதை விட உங்களிடம் இருப்பதுதான் சரி. ஐயனே, நாரதர் நல்லதை என்னை கொண்டு வந்துள்ளார். நாரதர் கலகம் நன்மையில் தான் முடியும். இந்த பழம் என்னிடம் இருப்பதை விட அன்னையான உன்னிடம் இருப்பது தான் சரி. இது என்ன? இனி எல்லாமலே அடுத்த தலைமுறைதான். இது குழந்தைகளிடம் தான் சேர வேண்டும். வணக்கம் தந்தை, வணக்கம் தாயே, வணக்கம் நாரதரே. வணக்கம் தந்தை, வணக்கம் தாயே, வணக்கம் நாரதரே. இந்த பழம் வாங்கிக் கொள்ளுங்கள், இருவரும் சாப்பிடுங்கள். இல்ல தாயே, இந்த பழம் முழுமையாக சாப்பிட வேண்டும். நான் அப்போவே சொன்னேன். சரி, ஒரு போட்டியை வைத்து யார் வெற்றி பெறுகிறார்களோ அவர்களுக்கு இந்த பழத்தை கொடுக்கலாம். Sage Narada presented a fruit to Shiva, named the Param, the fruit of knowledge. Parvati wanted to split it between her 2 sons, Ganesha and Murugan. However, the sage counseled against cutting it, so Shiva decided to award it to whoever could circle the world thrice first. அவ்வளவுதானே, இதோ நான் உடனடியே சுற்றி விட்டு வருகிறேன். நாரதரை, அம்மையப்பன் என்றால் என்ன, உலகம் என்றால் என்ன? இது என்ன கேள்வி? அம்மையப்பன் தான் உலகம், உலகம் தான் அம்மையப்பன். அப்படி என்றால் நான் அன்னை தன்னையை சுற்றி வந்தால் உலகத்தை சுற்றி வந்தது போல்தானே? இது என்ன? நான் வருவதற்குள் எப்படி பழத்தை அண்ணாக்க தந்தீர்கள்? எனக்கும் புரியவில்லை. அம்மையப்பன் என்றால் உலகம் என்று அனைவரும் ஒப்புக்கொண்டனர். பிறகு கணேசா எங்களை சுற்றி வந்து பழத்தை வாங்கிக் கொண்டார். ஓ, அப்படியா? உங்கள் சில பிள்ளைக்கே கொடுத்து விட்டிருக்கலாம். நான் செல்கிறேன். தம்பி, செல்லாத, இந்த பழம். நாரதா, நீ எண்ணி வந்தது நன்றாக நடந்ததா? இது உன் தந்தையின் விளையாட்டு, கோபம் கொள்ளாது. Murugan went around the globe on his Navadvip. However, Ganesha surmised that the world was no more than his parents, Shiva and Shakti combined, and went around them thrice. Shiva awarded the fruit to Ganesha. When Murugan returned, he was furious to learn that his efforts had been in vain. He left Kailash, and Abhayar, a Tamil poet, explained to Murugan that this was all part of Shiva's play, and he already embodied knowledge and doesn't need a mango to state that. Murugan took up his abode in the Parani hills in South India.